ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லேட்டரல் என்ட்ரி டிப்ளமா டு டைரக்ட் செகண்ட் இயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா காலேஜஸ்லையும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோடில் அட்மிஷன் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த காலேஜ்லையாவது அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லேட்டரல் என்ட்ரி டிப்ளமா டு டைரக்ட் செகண்ட் இயர் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, டிபார்ட்மெண்ட் ஸ்விட்ச் ஓவர் ஃப்ரம் டிப்ளமா டு இன்ஜினியரிங் அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி டிப்ளமா டு டைரக்ட் செகண்ட் இயர் இந்த கோர்ஸஸ்க்கான கவர்மெண்ட் கவுன்சிலிங் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி கண்டக்ட் பண்ணுறாங்க. லேட்டரல் என்ட்ரி கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸஸ்க்கான எலிஜிபிலிட்டி 10th ப்ளஸ் டிப்ளமா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி 12th ப்ளஸ் பிஎஸ்சி டிகிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 10th ப்ளஸ் 12th ப்ளஸ் டிப்ளமா படித்த ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம். 12th ப்ளஸ் டிப்ளமா படித்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். பட் நீங்கள் பிஇ ஒரு பிடெக் லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி படிச்சிருக்கணும். பிஇ ஒரு பிடெக் இந்த லேட்டரல் என்ட்ரி கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ். பிஇ ஒரு பிடெக் லேட்டரல் என்ட்ரியில் கவர்மெண்ட் கோட்டா மூலிமா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலிமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஜாயின் பண்ணலாம். பட் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலிமா ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களோட டிப்ளமா பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 to 85% வரைக்கும் கம்பல்சரி இருக்கணும். இல்லை ஒருவேளை உங்களுக்கு 80%க்கு கம்மியாக வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 70% வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ட்ரை பண்ணலாம். லேட்டரல் என்ட்ரிக்கான கவர்மெண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே, ஜூன் அண்ட் ஜூலை மந்தில் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிபார்ட்மெண்ட் ஸ்விட்ச் ஓவர் ஃப்ரம் டிப்ளமா டு இன்ஜினியரிங். டிபார்ட்மெண்ட் ஸ்விட்ச் ஓவர் ஃப்ரம் டிப்ளமா டு இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிப்ளமாவில் ட்ரிபிள் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏஐடிஎஸ் கோர்ஸ் வேணும்னாலும் எடுத்து படிக்கலாம். 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி டிப்ளமாவில் ட்ரிபிள் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட்டரல் என்ட்ரிலையும் ட்ரிபிள் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருந்தது. பட் ஆனால் இப்போ அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லைக் நீங்கள் டிப்ளமாவில் ட்ரிபிள் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லேட்டரல் என்ட்ரியில் ஏஐடிஎஸ் எடுக்கலாம், ஏஐஎம்எல், சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு நார்மலாக மற்ற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிளேஸ்மெண்ட்டோ அதே பிளேஸ்மெண்ட் தான் உங்களுக்கும் கிடைக்கும். உங்களில் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் 6th செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டேன், பட் ஆனால் எனக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கான 6th செமஸ்டருக்கான ரிசல்ட்ஸ் வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிப்ளமா படிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது கம்மியாகவே இருக்கும். அண்ட் இவங்களுக்கு கம்மியான டொனேஷன் இருக்கும், இல்லை சில காலேஜஸில் டொனேஷனே இல்லாமையும் இருக்கும். இவங்களுக்குமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், பிஎம் மெம்பர்ஸ், கம்யூனிட்டி அண்ட் ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலிமா இவங்க கவர்மெண்ட் கோட்டாலையும் படிக்கலாம். அண்ட் உங்களில் சில பேர் வந்து இர்ரெகுலரில் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட்டரல் என்ட்ரி டிப்ளமா டு டைரக்ட் செகண்ட் இயர் இந்த கோர்ஸை பற்றின அடிஷனல் டீட்டெயில்ஸ், கரண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அட்மிஷன் கைடன்ஸ் இல்லை ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன் மோட் அட்மிஷன் சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி காலேஜ் வேணும், எந்த மாதிரி லொக்கேஷனில் வேணும், என்ன மாதிரி பட்ஜெட் வேணும், என்ன மாதிரி கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் கரண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் நீங்கள் கேட்குற கோர்ஸ் நீங்கள் கேட்குற காலேஜில் அவைலபிளாக இருக்குமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் ஒரு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலியமாகவும் டெக்ஸ்ட் பண்ணியும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ், அட்மிஷன் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்மி எஜுகேஷன் ட்ரஸ்ட்டோட ஸ்காலர்ஷிப் சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். புதுசாக காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ஆகும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ட்ரஸ்ட்டோட ஸ்காலர்ஷிப்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த காலேஜை பற்றின ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணுறேன். நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான காலேஜ் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.